வெல்கம் டு பிக் பாஸ் போஜன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் போஜன் ஷோவில். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லாஸ்ட் 2 weeks ஆஃப் பிக் பாஸ் சீசன் 4 வந்தாச்சு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 4 வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்க வந்து பெறலன்னு தான் சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டாஸ்க்கும் வந்து நல்லா வரல. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே நிறைய ஃபெஸ்டிவல் நிறையா வந்ததுனால அவங்களுக்கு வந்து டாஸ்க்கும் நிறையா கொடுக்க முடியல. ஸோ அதனாலேயே என்னமோ தெரில இந்த சீசன் 4 வந்து பெருசாக ஒரு எதிர்பார்ப்பையோ ஒரு ஹைப்பையோ வந்து கொடுக்கலங்க. இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அண்டு அப்படியே 2 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு டிப் இருந்தது. அப்படியே 3 சூப்பர் டூப்பர் ஹிட்டு அண்ட் 4 இப்பயும் வந்து ஒரு லைட் டிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 1, 3 ஆட் சீரீஸில் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. இது சின்ன ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினால டாஸ்க் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த வாரத்தில் வந்து டிக்கெட் டு ஃபினால நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறவங்களை தவிர எல்லாருமே ஃபினாலைக்கு போக தான் போகிறாங்க. ஸோ எதனால் வச்சாங்கன்னு தெரியல. பட் பிக் பாஸோட சம்மர்தாயம் டிக்கெட் ஃபினாலில் டாஸ்க் வைக்கணும். ஏன்னா அதில் தானே நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்க முடியும். அதனால் வச்சாங்க என்னமோ தெரில. ஸோ எல்லா டாஸ்க்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சூப்பராக பண்ணாங்க. முதல்ல வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவானி அவர்கள் கடைசி டாஸ்கில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து அவங்க நின்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. குறிப்பாக என் தலைவி ரம்யா பாண்டியனும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஃபிசிக்கல் டாஸ்க்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ரொம்ப மொக்கையை போட்ட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்மே வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. லைக் அந்த போர்டை வந்துட்டு எந்த திருக்குறள் யாருக்கு கரெக்டாக பொருந்துமோ அதை போய் நீங்கள் மாட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருக்குமே பயங்கர கடுப்பு. கிட்டத்தட்ட 2 நாள் வேறு அந்த எபிசோட ஓட்டினாங்க. எப்படா முடிப்பீங்கன்னு மற்ற சேனல்லாம் கூட நம்ம போயிட்டு வந்திருப்போம். அந்தளவுக்கு ஒரு கடுப்பு ஏற்றின ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க்னு சொல்லாங்க. மற்றபடி ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹைலைட் ஆஃப் த மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே சாங் தான். ஸோ பிகில் படத்தில் கூட அந்த சாங் வந்து இவ்வளோ தூக்கி குடிச்சுதான்னு தெரில. பட் இந்த டைமில் ரம்யா பாண்டியனுக்கும் சிவானி அவர்களுக்கும் அந்த போட்டும்போது மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து சூப்பராக அதை பாட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து அந்த எல்லாருமே வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட்டில் வந்து உள்ளாகிருப்போம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினல் ஒரு டாஸ்கோட வின்னர் நம்ம சோமசேகர். ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் நம்ம தைரியமாக சொல்லாங்க. போன வாட்டி எப்படி முகேன் ராவ் கிடச்சும்போது நம்மலாம் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோமோ அந்த மாதிரி சோமசேகர் அவர்களுக்கும் இது கொடுக்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்தது நம்மள நிறைய பேருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சோமசேகர் அவர்களே. இந்த பிக் பாஸ் சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஹைலைட்டான 2 பர்சன் அப்படின்னா ஆரி அர்ஜுனன் அண்ட் பாலாஜி. இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ்லாம் இல்லை அப்படின்னா இந்த சீசன் எப்படி போயிருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து ஒரு 2 பில்லராக இருந்து இந்த சீசன் 4 வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராக வந்து கொண்டு போயிருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஆரி நம்ம சொல்லவே தேவையில்ல, மக்கள் நாயகனாகவே ஆகிட்டார். பயங்கர சப்போர்ட் இருக்குது அவருக்கு. ஸோ மக்கள் மேலே பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 எவிக்ஷன் வந்துட்டு அவர் மக்களை சந்தித்து வெளில வந்திருக்காரு. ஃபஸ்ட் எவிக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து கமல் சார் மூலிமா சேவ் வேறு ஆயிடுறாரா. ஸோ பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவர் கிடைக்குது. அதனாலே என்னமோ தெரில அவர் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வேறு இன்றைக்கி உள்ளே போயிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் வீக் ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 10th அதாவது சண்டே எபிசோடுங்க மீன்ஸ் நம்மளுக்கு மண்டே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வர சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அதாவது பொங்கல் முடிகிற வரைக்கும் பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே போக போகிறதாக வந்துட்டு ஒரு தகவல் வந்து லீக் ஆகிருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உள்ளே வந்தாங்கன்னா சுத்தம் டாஸ்க்குன்னு ஒன்று கேட்க மாட்டாங்க. ஒரே ஆடல் பாடல்கள் தான் நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கிறது போடுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் ஃபுல்லாக ஃபிசிக்கல் டாஸ்க் ஒன்றும் நடக்கலை. பரவாயில்ல, இந்த லாஸ்ட் வீக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் நடக்காமலே இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கும் பார்த்து பழகிடுச்சு இல்லையா, அதனாலே என்னமோ தெரியல. ஸோ பழைய கண்டஸ்டன் தான் வர போகிறாங்க. சீசன் 4 கண்டஸ்டன் மட்டும் வராங்களா இல்லை 1, 2, 3 அவங்களும் வராங்களான்றதும் எனக்கு தெரியல சரியா. பட் பழைய கண்டஸ்டன் வராங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ பிக் பாஸ் சீசன் 4ஓட லாஸ்ட் எவிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன் தான். ஸோ இந்த வாரம் அவங்க தான் வந்து போக போகிறாங்க. வேறு வழியே இல்லைங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 நாள் வந்து சஸ்டெயின் பண்ணதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் மொக்கையாக தான் பண்ணாங்க. நான் சொல்லப்போனால் பண்ணவே இல்லை. ஈடுபாடு குறைவில் அவங்கள தான் நாமினேட் பண்ணியிருக்கணும். பட் வந்து என்னமோ தெரியல வந்துட்டாங்க. பட் இருந்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் பண்ணாமல் யாரோடையும் சண்டையெல்லாம் போட்டுக்காமல் நீட்டாக வந்தாங்க. பாலாஜியோட மட்டும் அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே போயிடுறாங்க. ஸோ சிவானி நாராயணன் அவர்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள். ஸோ அவங்க தான் வந்து பிக் பாஸ் சீசன் 4 லாஸ்ட் எவிக்ஷன். இனிமேல் அடுத்த வாரத்தில் டாப் 3 யார் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கெஸ்ஸு படி பிக் பாஸ் போஜனோட கெஸ்ஸு படி ரம்யா பாண்டியன், ரியோ அண்டு பாலாஜி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் எங்கடா ஆரியை காணும்னு கேட்டிங்கன்னா
மேபி அடுத்த வாரத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து ஆரி வெளியே போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். யார் ஜெயித்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஸோ குறிப்பாக ரம்யா பாண்டியன் ஜெயிச்சா ஹாப்பியான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஹாப்பின்னு சொல்லலாம். பட் யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். இது ஒரு கேம் ஷோ, பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டு. 17ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் ஃபினாலே வாரம். ஸோ அதோட சில அப்டேட்ஸோட நான் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். ஒரு பெரிய இடைவேளையுடன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.